சங்கம் வைத்து வளர்ந்தவளே, என் அங்கம் முழுக்க நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, எண்ணில் உயிராய் நிறைந்தவளே, உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு, உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு, ஒரு மொழியே கவிதையாகிய வரலாறும் உண்டு. அந்த சிறப்பு நம் தாய்மொழி தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு என்பதை உங்களுடைய கைத்தட்டலோடு சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. நல்ல ஒரு நிகழ்வு. பண்பாடு கலாச்சாரம்லாம் நிறைந்தது அந்த காலமா இந்த காலமான்னு கேட்டிருக்கீங்க. குடும்ப உறவு அவரு அந்த காலம்னு வந்து பேசிட்டு போயிருக்கிறார். ஆனா நிஜமாவே சொல்றேன், இப்ப நான் சொல்றது உண்மைன்னா இந்த ஆடியன்ஸ் ஒருத்தர் பாக்கி இல்லாம கை தட்டுவாங்க. பண்பாடு கலாச்சாரம் குடும்ப உறவுலாம் அந்த காலத்துல இருக்குன்னு சொன்னாங்களே, நம்ம தாய்மொழி தமிழை நிலைநிறுத்துவது அந்த காலமா இந்த காலமா? பண்பாடு கலாச்சாரத்துல தமிழ் மொழியும் சேர்ந்ததுதான் கலாச்சாரம். அப்ப இந்த தமிழ் மொழி மக்களிடையே கொண்டு போய் நல்லபடியா சேரணுங்கிறதுக்காக இன்றளவும் நம்ம சித்தோடு கொங்கு நண்பர்கள் நற்பணி மன்றம் ஒரு அழகான தமிழ் பட்டிமன்றத்தை வச்சிருக்காங்கன்னா இந்த காலம் எப்படி சார் குறைஞ்சதுன்னு சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன். வச்சிருக்காங்க இந்த நாட்டுல, இந்திய திருநாட்டுல தமிழ் மொழியில மட்டும்தான் பட்டிமன்றம் என்ற ஒன்றே இருக்கிறது. வேற எந்த மொழியிலையும் பட்டிமன்றம் கிடையாது. ஹிந்தியில பண்ண முடியுமா? சொல்ல முடியாது. ஆமா தாஹே சொல்ல முடியாது. வேணாம்பா சோத்து நடுவர் நீங்க பேசுறீங்க, பேச்சாளர் நான் பேசின கூட. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம சித்தோடு எப்பேற்பட்ட ஊர் தெரியுமா சார்? மீன் செத்தா கருவாடு, மீன் செத்தா கருவாடு. தமிழ் வளர்ந்தா அதுதான் சித்தோடுங்கிறது நிரூபிக்கக்கூடிய அற்புதமான ரசிகர்கள் சார். அதுலயும் நம்ம ஊர்ல பாருங்க, அந்த நடுப்பாளையம் இன்னைக்கு எங்க தேவக்கோட்டை மகாராஜன் நடுவரா வந்திருக்கனால நடுப்பாளையம் இன்னைக்கு நடுவர் பாளையமே மாறி இருக்குன்னா அவருக்காக நல்ல ஒரு கைத்தள்ள தாராளமா கொடுத்து வைங்க. அவர் வந்து பேசினார் பாத்தீங்களா, ஈமு கோழிய வந்து ஏமாத்திட்டான், ஈமு கோழிய ஏமாத்திட்டான். நீ ஏமாந்து விட்டு எங்களை ஏமாத்திட்டான்னு சொல்லாதையா. ஆமா, ஏமாத்தினவனை சொல்லக்கூடாது, ஏமாந்தவனை தான் சொல்ல. பாருங்க, இவ்வளவு இளைய சமுதாயம் இருக்கு, குறிப்பா பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஃபேக்ட் செக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன ஃபேக்ட் செக்னா, ஒரு செய்தி வந்ததுன்னா அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இணையதளம். இப்ப பூம் தமிழ்னு ஒரு ஆப் இருக்கு, ஆல்ட் நியூஸ்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்ல நீங்க போய் ஏதாவது கேள்விப்படுற விஷயம் உண்மையா பொய்யான்னு அதுல போட்டு பார்த்தா அது உண்மையான தகவலா இல்ல போலியா மாற்றம் செய்யப்பட்டிருக்கான்னு அனைத்து தகவலையும் உங்களுக்கு சொல்லுதுன்னா அதை தெரியாம ஏமாந்தது உங்க தப்பே தவிர எங்களோட தப்பு இல்லைங்கிறது தான் சார் எங்களுடைய வாதம். உண்மையிலே இதுதான் இப்ப எங்க இதுல, எங்க பட்டிமன்ற உலகத்திலே இப்ப ஒரு செய்தி வருது அப்படின்னா அது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ஞ்சு, இப்ப ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அது முதல்ல செய்திப்படக்கூடிய எல்லா பொறுப்பையும் ஒருத்தர் தான் ஒப்படைச்சோம். அவர் தான் இது உண்மை பொய் அப்படின்னு ஆராயக்கூடிய ஒரு ஆள் நம்ம பேராசிரியர். அதுல ஒண்ணு தப்பு இல்லையா சார்? எதையாவது அடிச்சு விடு, உசுரோட இருக்கப்பயே செத்தான்னு போட்டு விட்டா எப்படி சார் அது? அப்ப உறுதிப்படுத்திக்கிட்டு போடுறதுங்கிறது நல்ல விஷயம் தானே சார்? அதுலயும் இன்னைக்கு நம்ம ஊருக்கு சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு கற்றறிந்த நடுவரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க. என்ன சார் படிச்சிருக்கீங்க? எம்ஏ எம்எட் எம்ஃபில், எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்காங்க. ஒரு காலகட்டத்துல 10வது படிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஆண்களுக்கே 10வது படிக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆண்களுக்கு நிகரா பெண்களும் அழகா படிக்கிறாங்க, இன்ஜினியர் வரைக்கும் படிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த காலம் நல்ல காலங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சார். இப்ப இந்த +2 ரிசல்ட் வந்துச்சு. அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு 600க்கு 598 எடுத்து இந்த பெண்களுக்கு பெருமை சேர்த்திருக்கல. அந்த நல்ல கைத்தறல கொடுங்க சார். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்னது அந்த காலம். ஆனா அன்னைக்கு பெரியவங்க எதனால தெரியுமா அப்படி சொன்னாங்க? அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னா அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு தான் அப்படி சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இப்ப ஒரு காலகட்டத்துல பூ எல்லாம் வாங்கணும்னா 1 கிலோ 2 கிலோன்னு வாங்க மாட்டோம். அரைப்படி கொடுங்க, காப்படி கொடுங்க, முக்காப்படி கொடுங்க, ஒரு படி கொடுங்கன்னு தான் வாங்குவோம். அப்ப கணவன் வெளியில போயிருக்கப்ப நீ சமயக்கட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த படி பூவை கட்டிக்கிட்டு போய் வேலை பார்த்துச்சுன்னா அந்த நெருப்போட ஹீட்லயே அந்த பூ வாடி போயிடும். கணவன் முன்னாடி லட்சணமா நிக்க முடியாது. அதனால அடுப்பு ஊதுறப்ப அந்த படி பூ எதற்குன்னு தான் பெரியவங்க சொன்னாங்க. ஆனா இந்த பெருசுங்க அதை புரிஞ்சுக்காம படிப்பு உங்களுக்கு எதுக்குன்னு சொல்லி எங்க பிள்ளைகள்லாம் கொண்டு போய் அடுப்பங்கரையில விட்டது அந்த காலம். அது உண்மை. ஒரு காலத்துல ஒருத்தன் காசை வாங்கிட்டு ஏமாத்திரம்னு வச்சுக்குங்க, அதுக்கு பேர் காந்தி கணக்குன்னு வச்சிருக்காங்க. இப்ப அப்ப ஏன் தெரியுமா அந்த காந்தி கணக்கு வந்துச்சு? காந்தி உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகும்போது மக்களை எல்லாம் அழைச்சிருக்காரு, வாங்க நம்ம போராட்டம் பண்ணுவோம்னு. அப்ப நாங்கெல்லாம் சாப்பிடறதுக்கு வழி இல்லையேன்னு சொல்லும் போது, நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு
காந்தி கணக்குன்னு சொல்லிட்டு வாங்க, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆஹா. அன்னைக்கு சாப்பிட்டு காசு கொடுக்காம போனதுக்கு காந்தி கணக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு ஆட்டைய போடுற பூரா காந்தி கணக்குன்னு நம்ம ஆளு வச்சுட்டாங்க. அதான சார் ஏமாத்துறவங்களுக்கு நம்ம ஏன் சார் பயப்படணும்? நீங்க தரமா இருந்தா ஏன் சார் ஏமாற போறாங்க? எங்க பிள்ளைகள் இன்னைக்கு படிக்கிறாங்களே, இந்த புத்தகம் எத்தனை தெரியுமா? அதனாலதான் எங்க கவிஞர் ரொம்ப அழகா சொன்னா, தலை குனிந்து படிக்கின்ற புத்தகங்கள் தான் உங்களை தலைநிமிர வாழ செய்கிறது, மேலிருந்து கீழ் நோக்கி படிக்கின்ற புத்தகங்கள் தான் உங்களை கீழிருந்து மேலே உயர்த்துகிறது. ஜவஹர்லால் நேரு கூட ரொம்ப அழகா சொன்னார், நான் மரணித்த பிறகு என் சமாதியில் 2 புத்தகங்களை வையுங்கள், என் ஆன்மா வாசித்து விட்டு போகட்டும். மகாத்மா காந்தி உங்கள்ட்ட 1 கோடி ரூபாய் கிடைச்சா என்ன செய்வீங்க கேட்டாங்க, யோசிக்காம நான் நூலகம் கட்டுவேன்னு சொன்னாரு. தந்தை பெரியார், ஈரோடு மாவட்டத்தில இருந்து பேசுற பெரியாரை மறக்க முடியுமா? தந்தை பெரியார் ரொம்ப அற்புதமா சொன்னாரு, எங்கள் பெண் பிள்ளைகள் கைகளில், எங்கள் பெண் பிள்ளைகள் கைகளில் கரண்டியை புடுங்கி விட்டு புத்தகங்களை கொடுங்கள், அப்பதான் அந்த நாடு உருப்படும் சொன்னாரு. பெண் பிள்ளைகள் கையில கரண்டியை கொடுத்தது அந்த காலம், அந்த கரண்டியை வாங்கிட்டு புத்தகத்தை கொடுத்தது இந்த காலம். இந்த காலம் நல்லா தானே சார் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியுமா சார்? உண்மையில இந்த காலம் நல்ல காலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன், சார் என் பையன் 7வது தான் படிக்கிறான், எங்க பணம் வச்சாலும் எடுத்துடுறான். சரி, என்ன சார் பண்றது அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, உன் பையன் பணத்தை எடுக்காம இருக்கணும்னா உன் பையனோட இங்கிலீஷ் புத்தகத்துல பணத்தை வை. 1 மாசம் ஆச்சு, பணத்தை எடுக்கவே இல்லை. ஏன்னா அவன் அந்த புத்தகத்தை திறக்கிறதே இல்லை. அதனால இது மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். சும்மா எங்களை குறை சொல்லாதீங்க சார். எங்க பிள்ளைகள் ஏன் சார் இங்கிலீஷ் படிக்கிறது இல்ல? தமிழனா பிறந்துட்டு தமிழை படிக்கணும், இங்கிலீஷை படிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்தால தான் நாங்க இங்கிலீஷை படிக்கிறது இல்ல. அங்க பாருங்க கை தட்டுறாங்க, இங்கிலீஷ்ல பெயிலா போனக்கு இவ்வளவு போட்டோம். அப்படிலாம் கிடையாது சார், உழைப்புக்கு பெயர் போடு இந்த காலம் தான். அதனாலதான் பாட்டிலே சொன்னோம், எண்ணிப்பாரு கொஞ்சம் ஏர்படிக்கும் ரிப்பீட். என்ன நீங்க இப்படியே ரிப்பீட்னா நான் விடிய விடிய இதே பாடிட்டு இருக்க முடியுமா சார்? என்ன சார் இந்த காலம் உழைப்புக்கு பெயர் போன காலம் சார். வந்து பெருமை பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், எங்க பெண்கள்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க. எங்க பெண்கள்லாம் புருஷனை ஹேண்டில் பண்றதுல இந்த காலத்து பெண்களை அடிச்சுக்க முடியாது. அப்படியா? சத்தியமா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், சொன்ன உடனே எல்லா பெண்கள் கை தட்டுவாங்க தெரியுமா? இப்ப பாருங்க கை தட்டுவாங்க. சத்தியமா பெண்களுக்கு தினந்தோறும் குழம்பு வைக்கிறத விட ஒரு பெரிய கஷ்டமான வேலை இருக்கு. அது என்ன குழம்பு வைக்கிறத விட கஷ்டமா? தினந்தோறும் குழம்பு வைக்கிறத விட ஒரு பெரிய கஷ்டமான வேலை இருக்கு. சொன்ன உடனே கை தட்டுவாங்க. என்ன தெரியுமா அது கஷ்டமான வேலை? குழம்பு வைக்கிறத விட பெரிய கஷ்டமான வேலை என்னன்னா, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம்னு யோசிக்கிறது தான் அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை. அங்க பாத்தீங்க எவ்வளவு பேர் கை தட்டுறாங்க. புளி குழம்பு வைக்கிறதா, சாம்பார் வைக்கிறதா, ரசம் வைக்கிறதா. அதை விட பெரிய கஷ்டம் எங்க ஆண்களுக்கு ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? இவங்க வைக்கிற குழம்ப தைரியத்தோட சாப்பிடுறதுதான் அந்த பெரிய தைரியமான கஷ்டமான வேலை. அதுலயும் குழம்பு கொண்டாந்து ஊத்திட்டு கேட்பாங்க, குழம்பு எப்படி இருக்கு, உன் மூஞ்சி மாதிரி இருக்குன்னு உண்மையை சொல்லலாம்னு தோணும். ஆனா சொன்ன அடுத்த வேலை சோறு கிடைக்குமா? அந்த உண்மையை அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு பச்சையா ஒரு பொய் சொல்லுவோம், உன் முகம் மாதிரியே இருக்குமா அப்படின்னு. அவங்க அந்த கரண்டி சார் சொல்லிட்டோம்ல சார், அதோட போவாங்களா அந்த காலத்து பெண்கள்? போக மாட்டாங்க. நேரா சமையல் கட்டு போய் நின்னு அந்த கரண்டி அப்படி தூக்கி பிடிச்சிட்டு கேட்பாங்க, எங்க குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, என்ன குழம்புன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம் அப்படிம்பாங்க. அப்ப நம்ம ஆளுக்கு ஒரு பதசம் வரும் பாருங்க, ஐயோ இது சாம்பாரா, புளி குழம்பா, சிக்கன் குழம்பா, என்னன்னு தெரியாம ஒரு குழம்பா பாத்தீங்களா? தமிழை ஏன் சார் குழம்புக்கு பேர் குழம்புன்னு வச்சிருக்கான்? இந்த மனைவிமார்கள் வைக்கிற குழம்பு என்னன்னு தெரியாம குழம்புறதுனால அதுக்கு பேரு குழம்புனே பேர் வச்சிருக்கான். இந்த மாதிரி உண்மையிலே ஒண்ணு சொல்றேன், நீங்க இந்த கால பெண்கள் சமையல சாதாரணமா நினைக்காதீங்க. என் மனைவிலாம் ஒரே ஒரு குழம்பு தான் வைப்பா. மேலாப்புல எடுத்தோம்னா ரசம், நடுவுல எடுத்தோம்னா சாம்பார், அடியில எடுத்தோம்னா கூட்டு. ஆஹா, நல்ல ஒரு கைத்தல கொடுங்க சார். நீ என்னென்ன ரசம் சாப்பிட்டுருக்க? நான் வந்து பூண்டு ரசம் சாப்பிட்டுருக்கேன், தக்காளி ரசம் சாப்பிட்டுருக்கேன், மிளகு ரசம் சாப்பிட்டுருக்கேன், மணத்தக்காளி ரசம் சாப்பிட்டுருக்கேன். மணத்தக்காளி தான், மணத்தக்காளி ரசம் சாப்பிட்டுருக்கேன். நாங்க மணத்த தக்காளி தான் சொல்லுவோம் எங்க ஊர்ல. மணத்தக்காளி ரசம் சாப்பிட்டுருக்கேன். ஆனா என் பொண்டாட்டி ரசம் மாதிரி யாரும் சாப்பிட முடியும். எப்படி? நவரசம் சாப்பிட்டுருக்கியா? நவரசமா? என் முண்டாட்டி செய்வா. அடுத்த தடவை கூத்துக்கோமல்ல இதை நீ போய் செய்யுமாப்ல. ரெசிபி நான் சொல்றேன். நவரசம். நவரசம் எப்படி? அருமையா இருக்கு, செம்ம டேஸ்ட். எப்படி சார்? என்னடி இது, என்னடி நவரசம் கேட்டு 9 வீட்டுல ஓசி வாங்கி ஊத்தி இருக்காங்க பாத்தியா? இதுக்கு பேரு தான் நவரசம். நீ வேலைக்கு ஆண்களுக்கு பெண்கள் நிகரா வேலைக்கு போறாங்க சார். இப்ப நீங்க பள்ளிக்கூடம் போறீங்க, எங்க அக்காவும் பள்ளிக்கூடம் போறாங்க. அப்ப உங்களுக்கு சமைச்சு கொட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தா அடுப்பாங்கறே புளிங்க கிடக்க முடியுமா? நாங்கன்னா அந்த காலமா? இந்த காலம் உங்களுக்கு இணையா வேலைக்கு போறாங்க, உங்களுக்கு ஈக்குவலா சம்பாதிக்கிறாங்க சார். இப்ப மேடையில கூட பாருங்க, 2 ஆண் பேச்சாளர் வந்துருக்காங்கன்னா ஈக்குவலா 2 பெண் பேச்சாளர்
ஆட்சியாளர் வந்திருக்காங்கன்னா ஆண்களுக்கு பெண்கள் நிகர்னு சொல்றது இந்த காலம் சார். இதை மோசம்னு சொல்ல முடியுமா சார்? நான் கேட்கிறேன். சரி, என் வைஃப்லாம் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆண்களுக்கு பெண்கள் நிகர். ஆமா, நாங்க என்ன வேலை செஞ்சாலும் நீங்க செய்றீங்க. செய்வாங்களே. நாங்க கார் ஓட்டினா நீங்க ஓட்டுறீங்க, ஓட்டுவாங்க. நாங்க பஸ் ஓட்டினா நீங்க ஓட்டுறீங்க, ஓட்டுவாங்க. நாங்க என்ன வேலை செய்யறோமோ அதை பூரா செய்றீங்க. ஆனா அந்த பஸ்ல படிக்கட்டுல தொங்குறது பூரா ஆம்பளை பயிலுங்க. பாத்தியா? உள்ள போய் உட்காந்துக்கிற பூரா நீங்க. அதுல நீங்க சம பங்கு கேட்கலாம்ல சார். நீங்க முன்படியில தொங்குங்க, நாங்க பின்படியில தொங்குறோம். என்னைக்கா சொல்லுதா லேடிஸ் வழிவிடுங்க, லேடிஸ் வழிவிடுங்க, உள்ள போய் நீ மட்டும் உட்காந்துக்கிற. அதுலயும் வந்து சீட் இருந்தா போதும். லேடிஸ் சீட் எந்திரிங்க, மகளிர் லேடிஸ்க்கு தெரியுதா? இதே ஜென்ஸ் சீட்ல அவங்க உட்காந்துருப்பாங்க, நம்ம போய் எந்திரிக்கன்னு சொல்ல முடியாது. நீ அக்கா தங்கச்சியோட பிறக்கல, இவ்வளவு பத்தியாபத்தில் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கோம் சார். எதை வேணாலும் சொல்லுங்க, எங்க சித்தோடு பெண்களை தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. உண்மையிலே சித்தோடு பெண்களை குறை சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா இவங்க குறை சொல்லக்கூடாது? படியில தொங்குறப்ப இவங்க உள்ள போய் ஏன் தெரியுமா உட்கார்றாங்க? அப்படி அவன் கீழே உள்ட்டானா வீட்டுக்கு தகவல் சொல்லுங்க நல்ல எண்ணத்துல தான் சார் உள்ள போய் உட்கார்றாங்க. அதனால மோசமா நினைக்காதீங்க சார். என் பொண்டாட்டில என்ன சூப்பரா ஹேண்டில் பண்ணுவா தெரியுமா? காலேஜ் கிளம்பணும் சார். சரி, கிளம்புறப்ப வீட்டு வாசல்ல வந்து என் ஒய்ஃப் சொன்னாங்க, எங்க காலேஜா போறீங்க? ஆமா காலேஜ் தான் போறேன். உங்க லஞ்ச் பேக்ல கீரை வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். நைட்டு பூரா கண்ணு முழிச்சு பட்டிமன்றம் பேசுறோம். கீரை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஆரோக்கியம், ஹெல்த்தி ஃபுட் வச்சிருக்காங்க, நம்மள சாப்பிட சொல்றாங்களாட்டு நான் திரும்ப சொன்னேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வர்றமான்னு சொன்னேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கு? சொன்ன உடனே என் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்க என்ன ஆடா மாடா அப்படியே சாப்பிட போறீங்களான்னாங்க. அப்படியே சாப்பிட போறேன். அப்ப கீரையை சமைச்சு வைக்கலான்னு கேட்டேன். கீரை கட்டோட வச்சிருக்கேன்னாங்க. நான் சொன்னேன், இப்ப கீரை கட்டோட எதுக்கு இங்க வச்ச? காலேஜ் போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப ஆஞ்சி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. இந்தமா நான் காலேஜ் போய் பாடம் நடத்தணும்னா கீரை கட்ட ஆய்வனா, காலேஜ்ல போய் கீரை கட்ட ஆய் சொல்றேன்னு என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன். அவ ஒரு பதில் கேட்டா பாருங்க, இது வரைக்கும் எனக்கு ஆன்சர் தெரியல சார். எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க தெரியுமா அந்த காலத்து பெண்கள்? அவ சொன்னா, பள்ளிக்கூடத்துல அங்க பசங்க எழுதுற பரீட்சை பேப்பர்லாம் வீட்டுல கொண்டாந்து திருத்துறீங்கல்ல, காலேஜ் வேலை ஸ்கூல் வேலையை வீட்டுல பாக்குற மாதிரி வீட்டு வேலையை ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் பார்த்தா என்ன தப்புன்னு கேக்குறாங்களே சார். இவ்வளவு ஸ்மார்ட்டா திங்க் பண்றது இந்த காலத்து பெண்கள் சார். இல்லன்னு சொல்ல முடியுமா? இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் யோசனை வருது. நாளைக்கு நம்மளும் கீரை கட்டை கொடுத்து விடுவோம் வேலைக்கு போகும்போது. நாளைக்கு இங்க எல்லாருமே பேக்ல பூரா கீரை கட்டா தான் இருக்க போகுது சார். அவ்வளவு மோசமா நினைக்காதீங்க. அதுல இந்த காலம் சரியில்லைன்னு சொல்றாங்களே, நீங்க இங்கிலீஷ் பாடத்துல வேற நாங்க ஃபெயிலுன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, எங்க இளைய சமுதாயம் இங்க கெத்தா உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பெண்கள் சார்பா இந்த காலத்து சினிமா பாட்டு நான் ஒண்ணு பாடுறேன். நீங்க இலக்கிய பட்டிமன்றம் பேசுறீங்க, ஆன்மீக பட்டிமன்றம் பேசுறீங்க, குடும்ப தலைப்புல பிச்சு பெடல் எடுக்கிறீங்க. நான் ஒரு தமிழ் பாட்டு, இந்த காலத்து பாட்டு பாடுறேன். இதுக்கான விளக்கத்தை நீங்க நடுவருங்கிற முறையில இந்த மேடையில சொல்லணும். தமிழ் பாட்டுக்கு விளக்கமா? தமிழ் பாட்டு கேளியா? நீங்க எல்லாம் பெண்கள் தான் சாட்சி, ஓகேவா? நீ உங்களை வச்சுதான் நான் ஓட்டி ஆகணும். நீங்க தான் இளைய சமுதாயம். டீல் ஓகேவா? என்ன பாட்டு? ஆசார கோவையா? தமிழ் பாட்டு, சினிமா பாட்டு. சினிமா பாட்டுனா அப்ப சொல்லி பாடவா? சிங்கம்ங்கிற திரைப்படத்துல இருந்து பாட போறேன். சூர்யா நடிச்சது. நல்ல ஒரு கைத்தல கொடுங்களேன். படம் பேரை சொன்னா ஹீரோ பேரை சொல்றாரு. அப்ப விளக்கம் சொல்லிடுவேன். இந்த காலம் சார் மோசமா நினைக்காது. ரெடியா இருக்கியா? பாடிடுவோமா? ஓகே. தூய தமிழ் பாட்டு, நடுவர் விளக்கம் சொல்லுவார். ஓகே, நல்ல ஒரு கைத்தல கொடுத்து வைங்க நடுவருக்கு. வெரி குட். பாடவா? Everybody listen to samba bamba roaming night. Everybody go ring go ring go ring go ring go ring go. Everybody dance to my life just so party. விளக்கத்தை சொல்லுங்க. ஊரே சிரிக்குது சார். சொல்றேன்டா, அவன் சொல்றான், நடுவர் மாட்டிக்கிட்டான். சொல்றேன். Everybody listen to samba bamba. யோசிக்க வேண்டாமா? நீ பயமுடுத்தாம இருப்பா. Everybody listen to samba bamba. யோசிச்சு கொண்டு வர்றேன் பாட்டை பாடி. சரி. அந்த முதல் வரிய சொல்லு. முத வரியவா? Everybody listen to samba. பாடாதையா சொல்லியா? எவரிபடி அப்படின்னா என்னது? எவர் சில்வர் படி. எவர் சில்வர் படியா? அடுத்த வரிய சொல்லு. ரம்பா கும்பா கும்பா தும்பா. இப்ப பாடு. எவர்படி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. எவர்படி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. நல்ல ஒரு கை. எல்லா பாட்டுக்கும் விளக்கம் சொல்லுவேன். எழுதின கவிஞனுக்கே தெரியாது சார். இந்த காலம் மோசம் நினைக்காதீங்க சார். இந்த காலகட்டத்திலையும் எல்லா மக்களும் ரசிக்கணுங்கிறதுக்காக ஒரு தமிழ் பட்டிமன்றத்தை நம்ம நண்பர்கள் கொங்கு நண்பர்கள் நடத்துறாங்கன்னா இந்த நட்பு எப்பேற்பட்ட தெரியுமா? அது கூட இந்த காலத்துல தான் சூப்பர். நாங்க ஒரு பாட்டிலேயே சொன்னோம், போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசை எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ போனோம்னு எண்ணிக்கொள்ளலை தட்டு தள்ளி காலை விட்டு கட்டு கட்டு ஆடட்டா.
நல்ல ஒரு கைத்தறல கொடுத்து வைங்க. அதுலயும் வந்து நின்னுகிட்டு இந்த காலம் சரியில்லை, இந்த காலம் சரியில்லை, நான் சொல்றது உண்மைதான், நீங்க எல்லாரும் சேர்ந்து கைத்தறல கொடுக்கலாம் சார். மஞ்சுநாதன் இந்த காலம் சரியில்லை சரியில்லைன்னு வந்து சொல்றாரு. இந்த மஞ்சுநாதன் கொங்கு தமிழ் புகழ் பட்டிமன்ற பேச்சாளர் உலகத்துக்கு தெரிஞ்சது எப்படி சார்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற அவருடைய கொங்கு மஞ்சுநாதங்கிற அந்த யூடியூப் சேனல்ல தான் இன்னைக்கு உலகம் பூரா வளம் வர்றாருன்னா, விஜய் டிவில அவர் ஒரு தடவை கலக்க போகுது யாருல கலந்துகிட்டாரு, அப்புறம் பிக் பாஸ்க்கு செலக்ட் ஆனாரு. இன்னைக்கு கூட குக் வித் கோமாளி மூலியமா உலக தமிழ் மக்கள் நெஞ்சங்கள்லாம் போய் உட்கார்ந்துருக்காரு. அதை தாண்டி அந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்களே எங்க அக்கா, அன்புக்குரிய அக்கா சாந்தாமணி அக்கா. இன்னைக்கு சாந்தாமணி அக்கா வெளிநாடுகள்லாம் போய் பேசுனாங்கன்னு சொன்னீங்க. அது காரணம் என்ன தெரியுமா? நம்ம அழகான சொல்வேந்தர் எங்கள் ஐயா சுகிசிவம் ஐயா கூட அக்கா நிறைய பட்டிமன்றங்கள் பேசி அது ஜி தமிழ்லயும் விஜய் டிவிலையும் நிறைய ரீல்ஸ்லயும் உலக அளவுல இன்டர்நெட்ல ஃபேமஸ் ஆனதுனால்தான் இன்னைக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் போக முடியுதுன்னா, அந்த காலம்னு பழமை பேசி உட்கார்ந்து இருக்கிறது அவங்கள உலகம் பூரா வளம் கொண்டு போறது இந்த காலம்னு சொன்னா, இந்த காலம் மோசம்னு சொல்ல முடியுமா? உண்மையிலே அதை குறை சொல்ல முடியாது. மாப்பிள்ள மஞ்சுநாதன் விஜய் டிவில கலக்க போகுது யாருக்கு போனாரு, ஒரு கலக்கினார். அடுத்து பிக் பாஸ்க்கு செலக்ட் ஆகி போய் இருந்தாரு. அவங்க தாத்தா கூட்டிட்டு வந்துட்டார். இப்ப குக்கூத்து கோமாளியில போய் இருக்காரு. அவங்க பாட்டி இருக்காங்க. எப்படியும் குட்டி வருவாங்கன்னு நம்புறேன் சார். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற குடும்பம் அதுலயும் சொல்றார் இன்னைக்கு இருக்க குடும்பம் சரியில்லை. நான் என்ன கேட்கிறேன், அந்த காலத்துல மட்டும் குடும்பம் நல்லா இருந்ததா? ஒரு காலத்துல எங்க அம்மா வடை சுட்டாங்க சார். வடை சுட்டு சாமிக்கு படைக்கிறதுக்காக சுடுவாங்க. எங்க அம்மாவுக்கு தெரியாம 2 வடையை எடுத்து திம்பேன். உடனே எங்க அம்மா திருடுவாங்க, வடை இந்த மாதிரி எடுக்க கூடாது, சாமி கண்ணை குத்தும்பாங்க. இல்ல நான் ஏற்கனவே உனக்கு தெரியாம 2 தின்னேன், சாமி கண்ணை குத்தல, அதான் இப்ப 2 எடுக்கிறேன். அந்த மாதிரி 2 வடையை எடுத்து கட்டிலுக்கு அடியில ஓடிடுவேன். ஏன்? அந்த வடையை எப்படியாவது சாப்பிடணும்னு. இன்னைக்கு என் ஒய்ஃபும் வடை சொல்றா, அதே போல கட்டிலுக்கு அடியில வடையை எடுக்காம போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஏன்? எப்படியா இருந்தாலும் இந்த வடையை சாப்பிட சொல்லுவா, நாம சாப்பிட்டோம்னா மாட்டிக்குவோம்னு எனக்கு தெரியும் சார். சமாளிச்சு போறதுதான் சார் வாழ்க்கை. அதுக்காக இந்த காலம் மோசம்னு சொல்ல முடியுமா சார்? சத்தியமா சொல்றேன். என் ஒய்ஃப் அன்னைக்கு காலேஜ் போயிட்டு வந்தேன். வந்த உடனே பக்கத்துல வந்து நின்று இப்படி முந்தானை எடுத்து ஏங்கன்னு இப்படி சொல்லிட்டான். இங்க இருக்க ஆண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். நீங்க ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பவ்யமா பொண்டாட்டி உங்க பக்கத்துல வந்து நின்னு முந்தானி அப்படி சொல்லிட்டாங்கன்னா, அவங்க முந்தானிய சுருட்டுல உங்களுக்கு சுருக்கு போட போறாங்கன்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. என் ஒய்ஃப் பக்கத்துல வந்து நின்னு சொன்னான், ஏங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போறாங்க, நானும் போகட்டுமான்னு கேட்டேன். நான் இந்த காலத்து புருஷன் இல்ல, பாவம் நமக்காக அடுப்பங்கரையே புழுங்கி கிடக்குறா, போயிட்டு வரட்டும்னு சொல்லி சந்தோஷமா போயிட்டு வாமான்னு சொன்னேன். இல்ல ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு தப்பு இல்லையே. ஒன்னு உடனே சொல்றா, நான் டூர்னு என் ஃப்ரெண்டு கூட இந்த சைடு போவேன், நீ ஓ ஃப்ரெண்ட் எல்லாம் வீட்டுல கூட்டு வந்து வந்துச்சு வீட பாரா மாத்தி சந்தோஷமா உல்லாசமா இருக்கலாம்னு பாக்குறியா? அந்த கதை நடக்காதுன்னா நான் சொன்னேன், அப்படி ஒன்னு அனுப்பி விடு, நான் தண்ணி எடுப்பேன்னு சந்தேகமா இருந்தா ஓன் கூடயே நானும் டூர் வர்றேன்னு சொன்னேன். இதுல ஏதாவது சந்தேகம் இல்ல கஷ்டம் இருக்கா? நான் சொன்ன உடனே சொல்றா, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போறப்ப என் கூட நீங்க டூர் வந்துட்டு என்ன விட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நம்பர் வாங்கி அவங்களுக்கு தான் கள்ள போட்டு இருப்பீங்க, நான் வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னா. நான் சொன்னேன், அப்ப டூர் வர்றேன்னு சொன்னாலும் பிரச்சனை, போன்னு சொன்னாலும் பிரச்சனை, நீ டூரோ போவேனா உள்ள போ அப்படின்னு. ஆமா, நான் காலம்புறா உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் வடிச்சு குடிச்சிட்டு இங்கேயே கிடக்குறேன் அப்படின்னா. பெண்கள்னா எதா இருந்தாலும் குறை சொல்லதான் சார் செய்வாங்க. அது அவங்க சுபாவம். அது அந்த காலமா இருந்தாலும் இந்த காலமா இருந்தாலும். அப்ப அதை எப்படி சமாளிக்கணும்? ஒரு காதல் பாட்டு பாடினா சமாதானம் ஆயிடு சார். அதை கூட நாங்க இந்த காலத்துல அழகா கொடுத்தோம். உலகம் எனக்கென்றும் விளங்கானது, உறவே எனக்கான விளங்கானது, அடவி வந்தாய் நானே திருப்பூவெடுத்து ஒரு மாலையிட்டு அந்த நீர் தெளித்து புது கோலமிட்டு என்னை தானே சந்தோஷமா வாழ்ற காலம் சார் இந்த காலம். தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, குகேஷ் செஸ் சாம்பியன் ஜெயிச்சவர் குகேஷ், அவர் பண்ண அந்த இளைய தலைமுறை பண்ண சாதனை என்ன தெரியுமா? அவர் செஸ் சாம்பியன் ஆகி உலகத்திலேயே சாம்பியனா மாறினது கூட ஆச்சரியம் கிடையாது. உலக மீடியாக்களே குறிப்பா பிபிசி நியூஸ் போட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? அவர் அந்த சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சுட்டு செஸ் போர்டெல்லாம் முடிச்சுட்டு வெளியில எந்திரிச்சப்ப அவ்வளோ வெற்றி களிப்பு உள்ளத்துல இருந்த போதும் கூட அந்த பண்பாடு கலாச்சாரம் மரமத்தா உட்கார்ந்து இருந்த நாற்காலியை ஒழுங்குபடுத்தி அந்த செல்ஃப் கூலர் அழகா அடுக்கிட்டு வந்தாரு பாத்தீங்களா? இன்றைய இளைய தலைமுறை வெற்றி கிடைத்தாலும் தலைக்கணத்தோடு ஆடாமல் நிதானமாக இருக்கிறதுங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய கருத்து எதுவுமே இருக்க முடியாது சார். சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க.
நீங்க பிரக்யானந்தா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் இளைய தலைமுறை செஸ்ல ஜெயிச்சவர். அவருக்கு பின்னாடி செஸ்ல ஜெயிச்சவரவள ஒருத்தர் உலகம் கொண்டாடுன்னு யாரு தெரியுமா? அவங்க பின்னாடி இருந்து அவங்களுடைய அன்பு தாய்மார் அழகா பக்கத்திலே நின்னுட்டு ஒரு காட்டன் சேலையை கட்டிட்டு என் பிள்ளை எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டானான்னு சொல்லி அவன் பின்னாடியே நாடு பூரா அலைஞ்சாங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளை உதாரணத்துக்கு சித்தோடல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க பிள்ளை நல்லா படிக்கணுங்கிறதுக்காக இங்க இருந்து ஈரோட்ல போய் சேர்த்திருப்பாங்க. அவன் போயிட்டு வர்றதுக்கு தூரம் ஆகுமேங்கிறதுக்காக தான் சொந்த வீட்டை கூட இங்க பூட்டி போட்டுட்டு அங்க ஒரு வாடகை வீடு எடுத்து தான் பிள்ளையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், கல்வி முக்கியத்துவத்தோட புரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் அதிகம்னு சொன்னா இந்த பேரண்ட்ஸ் நிறைந்த காலம் இந்த காலம் சார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பேற்பட்ட தாய்க்காகவே கமலஹாசன் பாடுற மாதிரி நாங்க ஒரு பாட்டு கொடுத்தோம். அது இந்த காலத்து பாட்டு தான். அம்மாவை பத்தி எப்படிமா கொடுத்தோம்? மணிமாளி கண்டார கண்டானும் செய்தே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ. நல்ல ஒரு கைத்தல கொடுத்து வைங்க. அதுதான் சார் இந்த காலம். சரி, இன்னைக்கும் பிள்ளைக்காக உழைக்கக்கூடிய தந்தைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அதனாலதான் ஒரு இளைய கவிஞன், இந்த காலத்து கவிஞர் ரொம்ப அழகா தன்னுடைய கவிதை வரிகள்ல சொன்னா, ஒரு அப்பா பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கிறார் சார். ஒரு அப்பா பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கிறாரு. அவருடைய பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்கிறான். அது அழகா ஒரு புது கவிஞன், இந்த காலத்து கவிஞன் சொன்னா, அப்பா பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கிறார். அப்பா பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கிறார். வருகின்ற வண்டிகளுக்கெல்லாம் பெட்ரோலை நிரப்புகிறார் தன் வீட்டில் உள்ளவர்களுடைய வயிற்றை நிரப்புவதற்காக. வருகின்ற வண்டிகள் எல்லாம் பெட்ரோலை நிரப்புகிறார் தன் வீட்டில் உள்ளவர்களுடைய வயிற்றை நிரப்புவதற்காக. இரவு பகல் முழுதும் பெட்ரோல் பங்கில் வேலை. இரவு முழுக்க கண் முழித்து பெட்ரோல் பங்கு வேலை முடித்து விடியற் காலை வீடு வந்தார் அப்பா. விடியற் காலை வரும் அப்பாவை பார்ப்பதற்காக விடிய விடிய கண் விழித்து காத்திருந்தான் மகன். விடிய காலை வரும் அப்பாவை பார்ப்பதற்காக விடிய விடிய கண் விழித்து காத்திருந்தான் மகன். அப்பா வந்தார். மகன் மதிப்பெண் பட்டியலை நீட்டி 100 பார்த்துக்குங்கப்பா என்றான். அப்பா வந்தார். மகன் மதிப்பெண் பட்டியலை நீட்டி 100 பார்த்துக்குங்கப்பா என்றான். 0 பார்த்துக்கங்க சார் என்று சொன்னவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அது கண்ணீர் அல்ல, அது பெட்ரோல் வாசம். அதுதான் பெட்ரோல் பாசம்னு சொல்லி சொன்னானா, இந்த தந்தைக்கான மரியாதை இன்னமும் எங்க இளைய சமுதாயம் கொடுத்துட்டு தானே சார் இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியுங்களா? உங்க பகுதி சிவகங்கை மாவட்டம், ஒரு பையன் எக்ஸாம் எழுத போனா, 12th பையன் போன அப்புறம் தான் தெரியுது அவங்க அப்பா மாரடைப்புல இறந்து போயிடுறாரு. மாரடைப்புல அப்பா இறந்து போன பிறகும் கூட இந்த தேர்வை சக்சஸ்ஃபுல்லா எழுதி அப்பாவோட லட்சியத்தை அடையணும்னு சொல்லி இன்னைக்கு ஸ்கூல்லயே 2வது இடம் வந்திருக்கானா, அந்த இளைய தலைமுறைக்கா நல்ல ஒரு கைத்தறல தாராளமா கொடுத்து வைங்க. பழம்பெருமையை பேசுகிற அந்த காலம் சார். இப்ப நான் என்ன சொல்றேன், இவங்க இப்ப பேசுறாங்கல்ல இந்த காலம் நல்லா அந்த காலம் நல்லா இருந்துச்சுன்னு, புறம் பேசுறது எங்க பெண்கள்கிட்ட இருக்கா? அந்த காலத்து பெண்கள்கிட்ட இருக்கா சார்? எங்களுக்கு பேசுறதுக்கே நேரம் இல்ல. இன்ஸ்டாவில பாக்குறோம், பேஸ்புக்க பாக்குறோம், வாட்ஸ்அப்ல பாக்குறோம், பிஸியா இருக்கணும் சார். நாங்க அவங்க புறம் பேசிக்கிட்டே இருக்காங்க. பாத்துறீங்களா? கிளவிக்கு 4 பேர் சேர்ந்து பேசினா பாத்துறீங்களா? அந்த காலத்து கிளவி எப்படி பேசும்? கிளவி எப்படி பேசும்? உனக்கு தெரியுமா, பையில 4 நாள காணமா அப்படி அவங்க 2 பேரும் திருப்பூர்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு ரூம் போட்டு தங்கி இருக்காங்களா அப்படி. இவ்வளவு பேசி சொல்லுங்க பாருங்க. நம்மளுக்கு இதுக்கு ஊர் ஒம்பு. அவ்வளவு நேரம் பேசுனதே ஊர் ஒம்பு தான். இந்த மாதிரி புறம் பேசுறது அந்த காலம் சார். சத்தியமா சொல்றேன். ஒரு நோய் வந்து இறந்தா கூட அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, பிளாக் நோய் வந்துச்சு. அந்த மாதிரி கொள்ளையா உயிர்கள் போனுச்சு. அப்ப என்ன சொன்னாங்க, பேய் அடிச்சிருச்சு, முனி அடிச்சிருச்சுன்னு கற்பனையா கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க காலத்துல அந்த மாதிரி தொற்று நோய் வந்தது, கொரோனா வந்தது. நாங்க இல்லைன்னு சொல்லல. கொரோனா வந்த 6 மாசத்துல அதற்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சு நம்ம இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளுக்கெல்லாம் கொடுத்தது மருத்துவ உலகின் பிதாமகன் என்ற பெயரை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்னுடைய இந்திய தேசத்துக்கு கொடுத்ததுன்னு சொன்னா அது இந்த காலம் சார். மோசம் சொல்ல முடியுமா சார்? புறம் பேசுறது அந்த காலம். அன்னைக்கெல்லாம் போதனை தான் பண்ணுவாங்க. அவங்க பண்றது பூரா போதனை, நாங்க பண்றது பூரா சாதனை. சத்தியமா சொல்றேன் சார், இந்த காலத்துக்கு ஈடனியா அந்த காலம் ஒரு காலம் வர முடியாது. ஏன் தெரியுங்களா சொல்றேன்? சுருக்கமா ஒரே ஒரு விஷயம் சொல்றேனே. கணேஷ் பாரையா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேர்லயே பாத்தீங்களா பாரையான்னு, குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் பண்ண சாதனை என்ன தெரியுங்களா?
அவரு வெறும் 3 அடி உசரம் தான் சார். 3 அடி உசரம் தான், அதுக்கு மேல அவர் வளரல. உருவ கேலி பண்ணாங்க, குள்ள பையன்னு. அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, குள்ளமா இருக்கேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவனை தோல்ல தூக்கிட்டு எல்லாத்தோட உசரமா தூக்கி கொண்டு போவார். அந்த மாதிரி இருக்கிறவரு கஷ்டப்பட்டு படிக்கிறாரு, நீட் எக்ஸாம் எழுதுறாரு. எழுதி பாஸ் பண்ணி மெடிக்கலுக்கு அப்ளை பண்றப்ப இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அவருக்கு மருத்துவ சீட்டு கொடுக்கல. என்ன தெரியுமா சொல்லுது காரணம், நீங்க வெறும் 3 அடி தான் இருக்கீங்க, ஒரு பேஷண்ட் ஸ்ட்ரக்சர்ல வந்தா கூட அவங்களை எட்டி பார்க்க முடியாது, அதனால உங்களுக்கு சீட் இல்லைன்னு இந்திய மெடிக்கல் கவுன்சில் சொல்லுது. அதுக்கு இவர் சொல்றாரு, கொஞ்சம் கூட மனசை தளர விடாம, நீங்க என்ன எனக்கு மெடிக்கல் சீட் இல்லைன்னு சொல்றது, நான் நீட் எழுதியிருக்கேன், படிச்சிருக்கேன், படிச்ச படிப்பு எனக்கு வேணும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போறாரு. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் கோர்ட்ல கேஸ் நடக்குது. இன்னைக்கு எந்த ஊர்ல ஒரு கணேஷ் வாரியாங்கிற அந்த சின்ன பையன் மாதிரி இருக்கக்கூடிய, உயரத்துல கம்மியா இருக்கக்கூடிய அந்த இளைஞனை ஊர் உலகம் கேலி பண்ணுச்சோ, அதே குஜராத் மாநிலத்துல அரசு மருத்துவரா MBBS படிச்சுட்டு ஒரு இளைஞன் இன்னைக்கு வேலை பார்க்கறான்னு சொன்னா, உயரம் என்பது உயரத்தில் இல்ல, உள்ளத்துல இருக்குன்னு நிரூபிச்சது இந்த காலம் சார். அப்ப இந்த அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவு கூட இன்னைக்கு நான் நல்லா சொல்லியிருக்கேன். இதை சொல்லி நிறைவு செய்றேன். இன்னைக்கு எப்படி நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு பையன் 40 வயசு இருக்கும் சார், அவங்க வீடு ஏழை வீடு, அதனால கூரை வீடு, மேல மழை பெஞ்சா வீட்டு கீழே ஒழுவுமேன்னு சொல்லி புதுசா கீத்து மாட்டிக்கிட்டு இருந்தான். இவங்க அப்பா 70 வயசு பெரியவர் சொல்றாரு, தம்பி மகனே, காலையில இருந்து வெயில்ல நிக்கிற, இறங்கி ஒரு டீயோ தண்ணியோ குடிச்சிட்டு அப்புறம் போய் வேலையை பண்றான்னு கெஞ்சிறாரு. இவன் கேட்கல, சும்மா இருப்பா, சாயங்காலம் மழை வந்துருது, சாயங்காலத்துக்குள்ள அந்த கீத்தை மாத்திட்டு தான் கீழே இறங்குவேன்னு சொல்லி இறங்க மாட்டேங்கிறான். அப்பா சொல்லி பார்த்தாரு, பையன் இறங்கல. உடனே இந்த பெரியவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய பேரன் இந்த மேல கீத்து போடுறான்ல, அவனுடைய 3 மாசத்து பச்சை பிள்ளை, இந்த பெரியவர் அந்த குழந்தைய கொண்டு போய் சுடுற வெயில்ல நடுத்தார் ரோட்ல போட்டார். அந்த சூடு தாங்காம இந்த குழந்தை அழுதுச்சு பாருங்க. அந்த கீத்து போட்டு இருந்த பையன் கீழே குதிச்சு ஓடி வந்து தன்னுடைய குழந்தைய வாரி நினைச்சுக்கிட்டு அவங்க அப்பாவை திட்ட ஆரம்பிச்சிட்டானா, வயசாகி போச்சே தவிர உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா, உன்னுடைய பேரன் தானே, என்னோட பிள்ளை தானே, நம்ம ரத்த சதியம் தானே, இந்த மாதிரி சுடுற வெயில்ல போடுறிய, ஒரு பெத்த அப்பனா அந்த பிள்ளை வெயில்ல கிடக்கிறத பார்த்து என் மனசுலாம் வலிக்குதியான்னு சொன்னானா. அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், வாடா மவனே வா, உனக்கு உன் பிள்ளைய வெயில்ல போட்டனோ உன் மனசு பதறுதே, அது போலதான்டா பெத்த மனசு எனக்கு பதறுது. உனக்கு உன் பிள்ளை பச்சை பிள்ளைனா நான் உசுரோடு இருக்க வரைக்கும் எனக்கு நீ பச்சை பிள்ளைன்னு சொல்லி சொன்னார்னா, இந்த அப்பா மகன் உறவு கூட இந்த அளவுக்கு நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கு. இது சங்கமங்கிற திரைப்படத்துல ரொம்ப அழகா சொன்னோம். MSV அந்த காலத்து இசையமைப்பாளர், AR ரஹ்மான் இந்த காலத்து இசையமைப்பாளர். இவர் 2 ஆஸ்கார் வாங்கினவர். இதே சமுதாயம். இவரு அவருக்கு டியூன் போட்டுட்டு ஒரு பாட்டு MSV பாடுனா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாரு. அப்பாவா வந்து நீ கவலைப்படாதா, நான் உனக்கு அந்த பாட்டை பாடி தரேன்னு கொடுத்தாரு. எப்படி நம்ம கொடுத்தான் பாட்டு, வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க வணக்கமுங்க, மலை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி விண்ணில் சங்கமம், உடல் பொருள் அவையில் தலையில் சங்கமம் சங்கமம், மலை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி விண்ணில் சங்கமம், உடல் பொருள் அவையில் தலையில் சங்கமம் சங்கமம் என்று சொல்லி ஒரு காலகட்டத்தில் இசை உலகம் என்பது MSVக்காகவே ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு இளையராஜாவுக்காகவே ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு SPBக்காகவே ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர்களை தாண்டி இன்னொரு கலைஞன் உள்ளே வர முடியவில்லை. அது அந்த காலம். ஆனால் இந்த காலத்துல உங்கள்கிட்ட திறமை இருந்ததுன்னா, அது பாடுறதோ பேசுறதோ நடனம் ஆடுறதோ என்ன திறமை இருந்ததுனாலும் அதை ஒரு சின்ன வீடியோ எடுத்து ஒரு இன்ஸ்டால போஸ்ட் பண்ணீங்கன்னா, ஒரு Facebookல போஸ்ட் பண்ணீங்கன்னா, அடுத்த கணமே எந்த தொலைக்காட்சியில நம்ம முகம் தெரியும் நாம் ஆசைப்பட்டோமோ அந்த தொலைக்காட்சியே நம்மளை தேடி வந்து அதற்கான வாய்ப்பை கொடுக்குதுன்னு சொன்னா, வாய்ப்பு கிடைக்காமல் அல்லாடியது அந்த காலம். விழுப்புரத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னைக்கு இளையராஜா குரல்ல உலகம் பூரா வளம் வர்றாருன்னு சொன்னா, வாய்ப்பை உருவாக்குவது இந்த காலம், முயற்சி செய்வது இந்த காலம், மூட நம்பிக்கை நிறைந்தது அந்த காலம்னு சொன்னா, நல்ல தீர்ப்பை தயவு கூர்ந்து நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியும் மனநெறியும் சந்தோஷம் நிறைந்தது அந்த காலத்தை விட இந்த காலமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி விராட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு. உண்மையிலே சொல்லுவாங்கல்ல, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, இங்க பேசுவாங்க, ஆளுக்கு ஒரு ரகமா தான் பேசுவாங்க. உண்மையிலே அருமையா நல்ல ஒரு பாடல்களை தந்து நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிற பேராசிரியர் அபு அவர்களுடைய கருத்தை இந்த மாமன்றம் பதிவு செய்து கொள்கிறது. அவருக்கான ஒரு கைதட்டலை கொடுங்கப்பா. அந்த காலத்துல இப்படி கிடையாது. அந்த காலத்துல வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டாங்கன்னா சும்மா 3 புள்ளியை வச்சு இப்படி இப்படி இழுத்து விடுவாங்க எங்க அம்மாலாம். இப்போ என் மனைவிலாம் அவ்வளவு தத்ரூபமா கோலம் போடுவாங்க. இந்த பொங்கலுக்கு பசுமாடு மாதிரியே கோலம் போட்டிருந்தாங்க.
காலையில எந்திரிச்சு பார்க்குறேன், ஒரு காளமாடு பக்கத்திலே படுத்து கிடக்கு. அவ்வளவு தத்ரூபமா போட்டிருக்காங்க. தட்டி விட்டேன், ஒரு கண்ணுக்குட்டியே எந்திரிச்சு ஓடுதுன்னா பாருங்க, அந்த அளவுக்கு. போன வாரம் பார்க்குறேன், எங்க அம்மா மாதிரியே கோலம் போட்டிருக்கா என் ஒய்ஃப். அப்படியே தத்ரூபமா. ஏய், அவ்வளவு பாசமாடி எங்க அம்மா மேலேன்னு கேட்குறேன். இதான் ரோட்ல போறவன் வரவெல்லாம் காலில் மிதிச்சுட்டு போவான், அதனால தான் இங்கே போட்டிருக்காங்க. நல்ல எண்ணங்கள் இன்னைக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? நல்ல எண்ணத்தோடு வாழ்றாங்கன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க பாப்போம். அன்னைக்கெல்லாம் வாழ பொறுக்காத உலகம் சார் இந்த உலகம். அன்னைக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போகும் இந்த ரோட்ல. அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டை கேட்டா அவங்க பார்க்குற வேலையை விட்டுவிட்டு கையெடுத்து அவங்க குலசாமியை கும்பிட்டாங்க. ஆத்தா தாயே, யார் பத்த பிள்ளையோ போகுது, நீ தான் காப்பாற்றணும். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. நிமிஷத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ். ஒய்யா 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 ஒய்யா. இப்போ நைட்டு சாப்பாடு அள்ளி வாயில வைக்கையில ஒய்யா ஒய்யா. இப்போ என்ன நினைக்கிறான், நம்மளுக்கு இல்லைக்கோ, நம்மளை எப்போ ஏற்ற போறாங்கன்னு தெரியலையே. பதட்டத்திலே வாழ வேண்டியது இருக்கு. நம்ம பைக்கில் ஒழுங்கா போனாலும் எதுக்கு வர ஒழுங்கா வரணும்ல. நம்ம கிரகம் சரியா இருந்தாலும் அவன் கிரகம் சரியில்லாம் மலை போட்டு தூக்கி விட்டு போயிடும். அப்படி எந்த நிலைமை என்ன நடக்கும்னே தெரியல. என்ன நடக்கும்னு ஒரு பதட்டத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு உண்மையிலே விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்லல. 600க்கு 598 எடுக்கிற பெண்களும் இன்னைக்கு இருக்காங்க. 600க்கு 600 எடுக்கிற பெண்களும் இருக்காங்க. ஒரு பிரியாணிக்காக பிள்ளையும் புருஷனையும் கொன்னவங்களும் இருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்கணும்ல. எல்லாமே எப்படி இருக்குங்கிறது ஒரு அலசி ஆராயிருக்காக தானே இப்படி ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் இந்த ரோட்ல போனோம்னா தைரியமா நடந்து போகலாம். இப்பெல்லாம் நீங்க ஒண்ணும் இல்லை சார், ஒருத்தன் சுகர் வந்துருச்சுன்னு மட்டும் சொல்லி பாருங்க, 1000 மருந்து சொல்றான். எல்லாரும் டாக்டர் ஆயிருமா பாத்திருக்கீங்களா? சுகர் வந்துருச்சா, அப்படியா வெந்தயத்தை பொடி பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிறான். ஒருத்தர் சொல்றான் வெந்தயத்தை அப்படியே முளைக்கட்டி அதை சாப்பிடுங்க அப்படிங்கிறான். ஒருத்தர் சொல்றான் நாவல் கோட்டையை பொடி பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிறான். ஒருத்தர் சொல்றான் ஆவரம்பூவை பொடி பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிறான். ஒருத்தர் சொல்றான் கரிஞ்சிகரத்தை வடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிறான். ஒருத்தர் சொல்றான் வெண்டைக்காயை வெட்டி போட்டு நைட்டு வச்சிருந்து காலையில அந்த விழுத குடிங்க சரியாகி போயிடும் அப்படிங்கிறான். ஒருத்தர் சொல்றான் கொய்யா இலைய சுடுதண்ணியில் போட்டு அந்த தண்ணியை குடிங்கிறான். இவ்வளவு செஞ்சு கடைசியில் மாத்திரை போட்டு கொடுத்துடுறோம். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னம்மா எனக்கு எப்படி தெரியாம போகும்? சுகர் வந்து 12 வருஷம் ஆச்சு. நான் அதுக்காக நான் கண் முழிக்காம இருக்க மாட்டேன். நான் கண் முழித்து இவ்வளவு சம்பாதித்து என் பணத்தை எல்லாம் நண்பர் கோபிநாத்திடம் கொடுத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய நண்பன் அவர் தான் எனக்கு சுகருக்கு பார்க்குற டாக்டர். எல்லாம் தூக்கம் முடிக்க வேண்டியது, காலையில் கொண்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது. அவர் இந்த மாத்திரை இந்த வீடியோவை பார்த்தாருன்னா அதுக்கு அடுத்து என்னை மாதம் உள்ளே விட மாட்டார், ஏற்கனவே விட மாட்டார், திட்டுவார், மோசமா பேசுவார். நம்ம டாக்டர்கிட்ட மட்டும் தான் திட்டு வாங்குவோம். டாக்டர்கிட்ட உண்மையை சொல்றது இல்லை, கொஞ்சம் லைட்டா சொல்றது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி வர்றது. போன உடனே நான் சுகர் 3 மந்தைக்கு மாசம் செக் பண்ணுவேன். அடுத்த வாரம் செக் பண்றேன்னா இந்த வாரத்துலேருந்து கண்ட்ரோலா இருப்பேன். இனிப்பு சாப்பிட்றதில்ல, அது சாப்பிட்றதில்ல, இது சாப்பிட்றதில்ல, ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது. போய் காட்டினோன்னா அவருக்கு பரவாயில்லையே, வெரி குட், 180 தான் இருக்குது, வெரி குட் அப்படின்னு பாரு. அந்த ரேண்டம் எடுத்து செக்அப் பண்ணி வர மாட்டிடுவோம். ஏண்டா நீ இல்லாத வேலை புறம் பண்ணியிருக்க, அந்த ரேண்டத்தில் வந்துடும். நம்ம உண்மையை சொல்ல மாட்டோம், மனசு சொல்லாது, ஆனால் உடம்பு காட்டி கொடுத்துரும். மஞ்சுநாதனுக்குலாம் அது மாதிரி சிக்கல் நிறைய இருக்கு, வெளியே சொல்லாமல் சுற்றிக்கிட்டு. சத்தியமங்கலம் டாக்டர் அவன் போகாத டாக்டரே இல்லை. நாங்கள் ஒரு குரூப்பே இருக்கோம், குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் போடுவோம், மாப்பிள்ளை உனக்கு எத்தனை, எனக்கு 210. இன்னும் சொத்து மதிப்பு இல்லை, சுகர் மதிப்பு. இதை போட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே 2 பேர் அருமையாக பேசியிருக்காங்க, நல்லா ரசிக்கிறீங்க. உண்மையிலே இந்த ரசனையை நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. அருமையாக சிறியவர்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் எல்லாரும் அப்படி உட்காந்து ரசிக்கிறீங்க. இப்படி ரசிக்கணும் சார். நேற்றுலாம் ஒரு ஊரில் கொண்டே விட்டு விழாக்குழு முன்னாடி உட்காந்துட்டாங்க, தலைவர், செயலாளர், பொருளாளர். நான் ஏதாவது ஜோக்கு சொன்னா போதும், பொருளாளர் பின்னாடி எந்திரிச்சுவார். அவரை கூப்பிட்டேன், ஐயா எங்களை எது கூட்டிட்டு வந்தீங்க, சிரிச்சா என்ன அப்படின்னு கேட்டேன். சிரிக்கட்டும்யா, சிரிச்சா காசு கூட கேட்பாங்க, ஏற்கனவே வசூலாகாம நான் உட்காந்துருக்கேன். அந்த பொருளாளர் வசூலாகாமனால என்னையை போட்டு பாடாப்படுத்திக்கிருந்தார்.
அப்படி இல்லாமல் அப்படி ஆரம்பிச்சு வச்சு எங்களுக்கு பொன்னாடையை பற்றிட்டு அப்படியே பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு மக்கள் ரசிக்க வேண்டும் என்று இந்த கொங்கு நண்பர்கள் நற்பணி மன்றம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதான் சிறப்பு. வந்தோடனே எப்படி இப்போ அழகா எங்களுக்கு ஒரு இந்த ஆடையை பயன்படுத்தலாம் சார், இவங்க போத்திக்க பொன்னாடையை பயன்படுத்தலாம். சில ஊரில் சிக்குனா வச்சதை போத்தி, அதுவும் நேற்று பாருங்க அதில் உள்ள நியூஸ் பேப்பர் வச்சு மடிச்சிருக்கான் அந்த ஜிகுனாவில். அவன் வந்த தலைவர் நேராச்சுன்னு சொல்லி டப்புன்னு உதறி போட்டு துண்டை போட்டுவிட்டு நியூஸ் பேப்பரை போத்தி விட்டு போயிட்டார். அதில் பார்க்குறேன் பின்னாடி எழுதியிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பானவர் மகாராஜா அப்படின்னு எழுதியிருக்கு. இவனுக்கு வேற மாதிரி எழுதியிருக்கு. அப்போ வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்கு. இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர், மனநிறைவான பேச்சாளர் அருமையக்கா சூலூர் சாந்தாமணி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க.